அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேபீஸ்வரி. இது அரசியல் வேட்டை. நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவு கொடுத்திருந்தாங்க. நாம நம்முடைய சேனல்லையும் முகநூல்லையும் போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவங்க ஒரே வருடத்துல கடந்த ஒரு வருடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 2020 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறாரு. இதே அமலாக்கத்துறை தமிழக DGPக்கு அனுப்பியிருக்கிறாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பியிருக்கிறாங்க, தலைமைச் செயலாளருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. கடந்த கிட்டத்தட்ட 3 to 6 மாத காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. தமிழக அரசு அது குறித்து வாய் திறக்கவே இல்லை. அதனால அதிமுக சார்ந்த MP இன்பத்துறை அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் அமலாக்கத்துறை கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ல முகாந்திரம் இருக்குது. அதன் பெயர்ல தான் நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. நீங்க முன் விசாரணை நடத்த தேவையில்லைங்க. அமலாக்கத்துறை கொடுத்து அந்த டாக்குமெண்ட்ல முகாந்திரம் இருக்குது. அவர் ஊழல் செய்ததற்கான முகாந்திரம் இருக்குது. இமீடியட்டா அவர் மேல FIR போடுங்கன்னு ஒரு மரண அடியாக நேற்று உத்தரவு கொடுத்திருந்தாங்க தமிழக காவல்துறைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் நம்ம சென்னை உயர்நீதிமன்றம். நேற்று நாம பார்த்த பதிவுல எவ்வளவு கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறாரு, எதுல செய்திருக்கிறாருன்றதை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு ஏன் இதுவரைக்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கல, MK ஸ்டாலின் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல? எதனால இந்த ஊழல் நடந்தது இல்ல? இதுல KN நேரு அமைச்சருக்கு மட்டும்தான் பங்கு இருக்குதா, இல்ல யார் யாருக்கு பங்கு இருக்குது? அதைத்தான் நாம விரிவா பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ல போறது முக்கியமான விஷயங்க. இந்த ஊழல்ல KN நேருக்கு மட்டுமே பங்கு இல்லை. KN நேரு மட்டுமே குற்றவாளி கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு MK ஸ்டாலின் அவங்க இந்த வழக்குக்குள்ள வராங்க. அவங்க மகனான உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் இந்த வழக்குக்குள்ள வராங்க. அவங்க மனைவியான துர்கா ஸ்டாலின் அவங்களும் இந்த வழக்குக்குள்ள வராங்க. மருமகனான சபரீசன் அவங்களும் இந்த வழக்குக்குள்ள வராங்க. எதன் அடிப்படையில நான் பேசுறேன் அப்படின்னா, அமலாக்கத்துறை எடுத்த அந்த டாக்குமெண்ட் அவங்க நீதிமன்றத்துல அதை கிளியரா ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இவங்க போன் மூலமா பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த உரையாடல் சாட் பண்ணிருப்பாங்கல்ல, பணத்தை எப்படி கையாடல் பண்ணாங்க, எங்கெங்க அனுப்பி இருக்கிறாங்க, யார் மூலமாக இங்க ஊழல் செய்த பணத்தை வெளிநாடுகள்ல ஹவாலா பணமாக எப்படி மாத்தி இருக்கிறாங்க, யார் மூலமா மாத்தி இருக்கிறாங்க, இதையெல்லாம் அமலாக்கத்துறை வெட்ட வெளிச்சமாக கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆதாரம் இல்லாம இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்கல. அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே என் கையில இருக்குது. அதாவதுங்க, அமலாக்கத்துறை அனுப்பிய அந்த டாக்குமெண்ட்ல முகாந்திரம் இருக்கு. அதுவும் போக அதிமுக MP போட்ட அந்த வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றம் அதை அடிப்படையாக எடுத்து நேற்று அந்த உத்தரவு பிறப்பிச்சு இருக்கிறாங்க. அமைப்பு செயலாளர் RS பாரதி என்ன பேசுறாங்க அப்படின்னா, 41 தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளராக KN நேருவை நியமனம் பண்ணிருக்கிறாங்க. அந்த பொறாமையில பேசுறாங்க. அவர் அஞ்சா நெஞ்சன், யாருக்கும் பயப்பட மாட்டாரு, அவர் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த RS பாரதி அவர்களுக்கும் DMK இருக்கக்கூடிய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், தொண்டர்கள் எல்லாருக்கும் சேர்த்துதான் இந்த பதிவு. அதாவதுங்க, கடந்த 2025 டிசம்பர் 3 தமிழக பொறுப்பு DGPக்கு அமலாக்கத்துறை ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறாங்க. KN நேரு அவர் செய்த அந்த ஊழல், சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதித்த அந்த பணம், இது சார்ந்து ஒரு டாக்குமெண்ட் அனுப்பும் பொழுது அதுல குறிப்பாக பக்கம் 51 என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெண்டர் விடுறாங்க இல்லையா, இந்த நகராட்சி துறையில டெண்டர் விடுறாங்க இல்லையா, அந்த டெண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா 7% 10 விழுக்காடு வரைக்கும் கமிஷன் வாங்கப்பட்டது. எந்த பெயர்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்சி நிதின்ற பெயர்ல வாங்கி இருக்கிறாங்க, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பெயர்ல இவங்க வாங்கி இருக்கிறாங்க. அதை அமலாக்கத்துறை ரொம்ப கிளியரா தமிழக பொறுப்பு DGPக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவதுங்க, நாம என்ன நினைச்சோம்னா, நம்மளுடைய அடிமையான விசுவாசியான அமைச்சரான KN நேரை காப்பாத்துறதுக்காகத்தான் தமிழக முதலமைச்சர் ஆக்ஷன் எடுக்கணும் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், இந்த இமாலய ஊழல் வழக்கை பொறுத்த வரைக்கும், நான் சொன்ன மாதிரி தமிழக முதலமைச்சரான MK ஸ்டாலினுக்கும் பங்கு இருக்குது, உதயநிதி ஸ்டாலினுக்கும் பங்கு இருக்கு. அதனாலதான் அவங்க நடவடிக்கை எடுக்கல. தானும் தன்னுடைய மகனும் இதுல சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனாலதான் அவர் இது குறித்து நடவடிக்கை எடுக்கல. அதுவும் போக செந்தில் பாலாஜி எல்லாத்துக்கும் ரோல் மாடல் யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான். அவரு கைதானப்ப தொட்டுப்பாரு சீண்டிப்பாருலாம் வீடியோ வெளியிட்டு இருந்தாரு நம்முடைய தமிழக முதலமைச்சர். அந்த வீடியோ பதிவு ஏன் KN நேருக்கு வரலன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம்.
இந்த ஊழல் வழக்குல அவரும் அவருடைய பையனும் சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த அந்த டாஸ்மாக் ஊழல்ல மாட்ட போறது முதலமைச்சருடைய குடும்பமாக இருந்தாலும் கூட இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா KN நேரு வழக்கை பொறுத்த வரைக்கும் மாட்ட போவதே முதலமைச்சர் தான். அதனாலதான் அவர் நடவடிக்கை எடுக்கல. அதாவதுங்க, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஒரே ஒரு துறையில மட்டுமே ஒரே ஒரு அமைச்சர் 1020 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறாரு அப்படின்னா நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க, 5 ஆண்டுகள்ல அவர் எவ்வளவு செய்திருப்பாரு. அதாவதுங்க, தமிழக அரசு கீழே 41 துறைகள் இருக்குது. 5 வருடங்களுக்கு நீங்க கணக்கு போடுங்க எவ்வளவு கோடி அவங்க ஊழல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. அப்ப அந்த ஊழல் பணத்தை கொண்டு நாம தமிழக அரசுக்கு வருஷத்துக்கு வருஷம் பட்ஜெட் போடுறோம்ல, அந்த பட்ஜெட்டே நீங்க போட்டுடலாம். அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான 1000 கோடி கணக்கான பணத்தை அடிச்சிருக்கிறாங்க இவங்க. தமிழக அரசியல்ல ஊழல் பெருச்சாலியாக வர்ணிக்கப்படும் KN நேரு அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவு மரண அடியாக விழுந்திருக்கிறது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதற்கு KN நேருவே மிகப்பெரிய ஒரு சாட்சி. அதாவதுங்க, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அவர் மேல வந்த அந்த ஊழல் குற்றச்சாட்டு, அமலாக்கத்துறை கொடுத்த அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலங்க. ஆனால் அதிமுக MP இன்பதுரை தொடுத்த அந்த வழக்கின் அடிப்படையில சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறாங்கன்னா DMK உடைய முகத்திரையை கிழிப்பதற்கு அதிமுக தவிர வேற யாராலையும் முடியல என்பதற்கு இந்த ஒரு விடயம் சாட்சி போதாதுங்களா? அதாவதுங்க, ஊழல் கணக்கு கேட்டீங்கன்னா, அதாவதுங்க அமைச்சர் ஊழல் செய்த கணக்கை நீங்க கேட்டீங்கன்னா தலை சுற்றி விழுந்துருவீங்க. கோடிகளில் புரண்ட நேருடைய துறை, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 888 கோடி ரூபாய் வேலை வாங்கி தர்றதா மட்டுமே ஊழல் செய்திருக்கிறாரு. 365 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா பணி மாறுதலுக்காக வாங்கி இருக்கிறாரு. 1450 கோடிக்கு மேல பாத்தீங்கன்னா டெண்டர் விட்டதெல்லாம் அடிச்சிருக்கிறாங்களே. ஒட்டு மொத்தமாக எல்லாத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா 7.5 இருந்து 10 விழுக்காடு கமிஷனை வாங்கி தன்னுடைய பேக்கெட்ல போட்டு இருக்கிறாரு KN நேரு. அது போக எல்லா பணத்தையுமே இங்க ஊழல் செய்த பணத்தை வெளிநாடுகள்ல ஹவாலா பணமாக மாற்றி அங்க முதலீடு செய்திருக்கிறாங்க. அந்த டீட்டெயில் எல்லாம் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த ஜென்மத்துக்கும் வந்து DMKக்கு ஓட்டு போட மாட்டீங்க. மொத்தத்துல அமலாக்கத்துறையோட கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட 1020 கோடி ரூபாய் ஊழல் மட்டுமே செய்திருக்கிறாங்க. அதுல DMK அமைச்சரான KN நேருக்கு தாராள மனசுங்க. அதாவது நம்ம பாவம் செய்துட்டோம்னா எங்க போவோம்? கோயிலுக்கு தானே போவோம். கோயில்ல போயிட்டு அதற்கு புண்ணியம் தேடுவோம். அந்த மாதிரி இங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில அடிச்ச பணத்துல, கொள்ளையடிச்ச பணத்துல 44 லட்சம் ரூபாய் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு கொண்டு போய் நன்கொடையாக அமைச்சர் KN கொடுத்து புண்ணியம் தேடலான்னு பார்த்தாப்ல. ஆனா மக்களுடைய பாவம் சும்மா விடுமாங்க? இந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்த பிறகு அமைச்சர் KN நேரு சட்டப்படி சந்திப்பேன்னு பிரஸ் மீட்ல சொல்றாங்க. ஆனா பாருங்க, ஒரு FIR போடுறதுக்கு நீதிமன்றம் மண்டையில கொட்ட வேண்டியது இருக்குது. ஆனா இவங்க சட்டப்படி சந்திப்பாங்களாம். கிட்டத்தட்ட 6-7 மாதங்களாக அமலாக்கத்துறை நடந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு FIR போட முடியல இங்க. ஏன்னா இது கூட்டு களவாணிங்க. நான் நேத்து சொன்ன மாதிரியே ஒட்டு மொத்தமாக கும்பலா உட்காந்து தமிழகத்துல கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. KN நேரு அமைச்சருக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நடிப்பு பத்தல. நீங்க வந்து ஆஸ்கர் நாயகனான மகேஷ், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ்டையும் நம்ம செந்தில் பாலாஜி 10 ரூபாய் பாட்டலுக்கு வாங்கக்கூடிய செந்தில் பாலாஜிட்டையும் நடிப்பு என்னன்றத கத்துக்கணும். உங்க வீட்டுக்கு அமலாக்கத்துறை தட்டுனாங்கன்னா நீங்க எப்படியெல்லாம் நெஞ்சுலி வந்த மாதிரி நடிக்கணும்ன்றத செந்தில் பாலாஜிட்டையும் அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்ட்டையும் வந்து நீங்க நடிப்பை கத்துக்கணும். அவங்கதான் வந்து PhD முடிச்சிருக்காங்க. இதுல ஆஸ்கார் விருது நிச்சயமா அவங்க கொடுக்கலாம். அந்த நடிப்பு வந்து KN நேருக்கு வரல நான் நினைக்கிறேன். உங்க கட்சி தலைவர் MK ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டையை கழிச்சுட்டு வெளியே வந்தாப்ல. சட்டம் நிறைய இருக்குது, அதனால கழிச்சுட்டு வெளியே வந்தா மாத்திக்கலாம். ஆனால் சட்டம் அப்படி இல்லை. ஆக KN நேரு அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இதற்கு முன்னாடி அவர் கைதாகி இருக்கிறாரு. எப்பன்னு கேட்டீங்கன்னா கடந்த 13 வருடங்களுக்கு முன்னாடி திருச்சியில கலைஞர் அறிவாலயம் கட்டினாங்க. யாரோட படத்துல கட்டினாங்க? அவங்க அப்பா வீட்டு படத்துல கட்டினாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல, மக்களுடைய வரி பணத்துல தானே கட்டுவாங்க. பேனா வைக்கிறதாக இருந்தாலும் சரி, கண்ணாடிக்கு செல வைக்கிறதாக இருந்தாலும் சரி, எல்லாமே மக்களுடைய வரி பணத்துல தான் அவங்க கட்டுவாங்க. பெயர் மட்டும் அவங்க அப்பா பெயரை வச்சுப்பாங்க. அப்படி திருச்சியில கலைஞர் அறிவாலயம் கட்டுறப்ப பல ஆயிரம் கோடி அதுல ஊழல் நடந்திருக்குது, முறைகேடு பண்ணிருக்கிறாரு KN நேரு. அது போக நில அபகரிப்பு வழக்கிலையும் அவர் வந்து சிறைக்கு போன வரலாறு எல்லாம் உண்டு. ஆக மொத்தத்துல கடந்த 5 வருடங்கள்ல DMK சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா துறையிலையும் கொள்ளையடிக்கதான் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. டைரக்டா முதலமைச்சர் கொள்ளையடிக்க முடியாது என்பதற்காகத்தான் அமைச்சர்களை வைத்து கொள்ளையடித்து அதுல இவங்க வந்து பங்கு வாங்கிக்கிட்டாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊழல் குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும்
முதலமைச்சருக்கு பங்கு இருக்கிறதுல ஏவன் குற்றவாளியாக அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் பையனுக்கு பங்கு இருக்குது, சபரீசன் மருமகனுக்கு பங்கு இருக்குது, துர்கா ஸ்டாலின் அம்மாவும் சாட் பண்ணிருக்காங்க, அவங்களும் வந்துட்டு டெண்டர் விட்டதுல கமிஷன் அடிச்சதாக வழக்கு இருக்குதுங்க. சோ அத மாதிரி குடும்பத்தோட சேர்ந்து, முதலமைச்சர் குடும்பத்தோட சேர்ந்து கொள்ளை அடிச்சதாக தான் இன்னைக்கு அமலாக்கத்துறை வழக்கு கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பாக நேரு மட்டும் மாட்ட போறது இல்ல, குடும்பமே மாட்ட போறாங்க, முதலமைச்சர் குடும்பமே மாட்ட போறாங்க. நமக்கு ஒரு கேள்வி வரும், இவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை ஒரே வருஷத்துல ஊழல் பண்ணிருக்காங்களா, அந்த பணத்துல என்ன செய்திருப்பாங்கன்ற ஒரு கேள்வி வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேருடைய தம்பி KN மணிவண்ணன், அவர்தான் இந்த சமாச்சாரத்தை எல்லாமே கவனிச்சது. நேருக்கு 1008 வேலை இருக்குதுங்க, அவரால் டைரக்டா கவனிக்க முடியாது, அதனால தம்பியை கொண்டு வந்து வச்சுட்டாப்ல. அவர் நிறுவனத்துல வேலை செய்யறவர் தான் கவி பிரசாத், அவர் தான் இதுக்கு மிக முக்கியமான ஏஜென்ட், லெப்ட் ரைட் எல்லாமே இவங்களுக்கு அவர் தான். அவர் கூட இருந்தவர் தான் டி ரமேஷ், டி பாபு. இவங்க மூலமாக, இந்த 5 பேர் மூலமாகத்தான் இந்த பணம் என்பது, இந்த 2020 கோடி ரூபாய் ஊழல் பணம் நடந்திருக்கு இல்லையா, இந்த பணம் என்பது வெளிநாடுகள்ல கவாலா பணமாக மாற்றி அந்த பணத்தை இவங்க டெபாசிட் பண்ணிட்டாங்க பேங்க்ல. அதாவதுங்க சிவாஜி படத்துல இங்க கொள்ளையடிச்ச பணம் ஹவாலாவா மாறி எப்படி பேங்க் டிரான்ஸ்பர் ஆகுதுன்றத காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் நேரு பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேரும் சேர்ந்து மக்கள்கிட்ட கொள்ளையடிச்ச பணத்தை, வரி பணத்தை வெளிநாடுகள்ல ஹவாலா பணமாக மாற்றி அதை பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க, பல நாடுகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இத ரொம்ப கிளியரா டாக்குமெண்டோட இன்னைக்கு அமலாக்கத்துறை கொடுத்திருக்கிறாங்க. நேரு மட்டும் இல்லைங்க, முதலமைச்சரும் ஓட முடியாது, ஒழிய முடியாது, முதலமைச்சர் குடும்பத்தோட யாருமே ஓடி ஒழிய முடியாது, அந்த அளவுக்கு வசமா சிக்கிட்டாங்க இவங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதிமுக விடுற மாதிரி இல்ல, நீதிமன்றமும் விடுற மாதிரி இல்ல, அமலாக்கத்துறையும் விடுற மாதிரி இல்ல. இந்த மாதிரி ஒரே ஒரு அமைச்சர் மேல மட்டும் இந்த குற்றச்சாட்டுகள் அப்படின்னா, ஏற்கனவே TR பாலு நம்ம பார்த்தோம், அதற்கு முன்னாடி பொன்முடி பார்த்தோம். இந்த மாதிரி எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்டையும் எடுத்து பாருங்க, எப்படி இவங்க பணத்தை ஹவாலா பணமா மாத்தினாங்கன்றதை எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்துக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியாக்கே நீங்க பட்ஜெட் போடலாம். உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. விரைவில் முதலமைச்சர் MK ஸ்டாலினோட குடும்பமே ஒட்டுமொத்தமாக விரைவில் எல்லாரும் கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றாங்கன்னா நிச்சயமாக யாரையும் விட போறது கிடையாது. எனக்கு அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை விரிவா பார்க்கும்போது தலையே சுட்டுச்சு. மனசாட்சி இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்க தோணுச்சு. அவங்க கஷ்டப்பட்டு வரிய கட்டினா இவங்க டெண்டர்ன்ற பெயர்ல 10 விழுக்காடு கமிஷன், அது போக எல்லாத்துக்குமே கமிஷன், எல்லாத்துக்குமே லஞ்சம், ஊழல். இங்க தொழிற்சாலை நிறுவனா கூட பரவாயில்ல, கொள்ளையடிச்ச பணத்துல மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதுவும் இல்லாம வெளிநாடுகள்ல போயிட்டு முதலீடு பண்றாங்க. தமிழ்நாட்டுல என்ன வளம் இல்லை, புரட்சி தலைவர் கேட்ட மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? தமிழக மக்களுடைய வரி பணத்தை, ரத்தத்தை உறிஞ்சி வெளிநாடுகள்ல முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க இந்த திராவிட கும்பல், இந்த கஞ்சா மாடல் அரசு, திராவிட மாடல் அரசு, கொள்ளைக்கார கும்பல். அப்படிதான் நாம பேசணும் போல தெரியுது. உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.